ஒரே விஷயம், உடல்நிலையில் பாதிப்பு என்பது இப்போ சகஜமான ஒண்ணாயிடுச்சு. இப்போ கண்டம் இருக்கிறதா அதை மட்டும் தான் பார்க்கணும், கண்டம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த நேரத்துல கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும், அவ்வளவுதான். எதிர்காலம் பயந்துட வேண்டாம். தொடர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. வருமானம் வரும், குடும்ப சுபிட்சமா இருக்கும், தொழில் நல்லபடியா நடக்கும். அடுத்த பாதி செவ்வாய் ராசிக்குள்ள, இந்த ராசிக்குள்ள செவ்வாய் இருக்காரு பாருங்க, அவர் உங்களுக்கு உஷ்ணப்படுத்துவார் ரொம்ப. அது வேலையில் உஷ்ணப்படுத்தலாம், இல்ல உடல் ரீதியாக கொஞ்சம் நலிவினை ஏற்படுத்தலாம். அதை முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. உடல் ரீதியாக சரி நலிவுகள் வரலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். புரியுதுங்களா? அடுத்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்ற நிலை உங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் சங்கடங்கள் இருந்தாலும் மறுபக்கம் யோகம் இருக்கு. சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க இந்த வாரத்துல. புரியுங்களா? நவீன பொருட்கள் வாங்குவீங்க. புதன் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல, இது ஒரு நல்ல விஷயமான ஆட்சியாக புதன் இருக்காரு. அப்ப குடும்ப சுபிட்சமா இருக்கும். குடும்பத்திற்கு ஏற்ற செலவுகளை செய்துட்டே இருப்பீங்க, அதுக்கேற்ற பணம் வந்துகிட்டு இருக்கும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சூரியன் 2ஆம் இடத்திலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை 3ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடத்தில் சஞ்சரித்த சூரியன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை சங்கடப்படுத்தியிருப்பார். இப்ப 3ஆம் இடத்திற்கு போகின்ற போது வெள்ளிக்கிழமை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை. 11ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் சூரியன் என்கின்ற போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும், வேலையில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், லாபமாகும், தொழில் விருத்தியாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.